பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த இதுவும் கொண்டு வர போறதாவும், தொகுதி மறுவரை இதையும் கொண்டு வர போறதாவும் பேசப்படுது. முக்கியமான விஷயம் கரெக்டா நான் மறந்துட்டேன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்னோட பிளான் இல்ல, அம்பேத்கர் ஐயாவோட பிளான். ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணி ஒரு எம்எல்ஏ தொகுதினா அது வந்து 2 லட்சம் பேர் இருக்கணும். ஒரு எம்பி தொகுதினா அந்த 12 லட்சம். இல்ல நாங்க அப்படியே வச்சு ஓட்டிப்போம், பரவாயில்ல 25 லட்சம் ஒரு எம்பி தொகுதிக்குன்னா எப்படி அந்த எம்பி ஆள் அங்க இருக்கிற மக்களுக்கு நீதி செய்ய முடியும்? நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது வந்து எங்களுடைய தேசிய கீதம்னு கொண்டு வர போறாங்க. ஜெயில கூட போடலாம், பெனல்டி ஃபைன் பண்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேசியவாதிங்கிற முறையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஃப்சிஆர்ஏ சட்டத்தின்படியே வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் ஃபண்ட் எல்லாம் வந்து டெல்லியில வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்தது ட்ரஸ்டுக்கு போகுது. அப்ப அந்த இடத்துல சரியா கண்காணிக்கலன்றதை நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது இந்த லூப் ஹோல்ஸ் இருக்கு. டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துடும், இல்ல தூத்துக்குடிக்கு வந்துடும், அந்த மாதிரி போயிடும். அவர் கொச்சினுக்கு போகும். நான் என்ன சொல்றேன், நமது முதலமைச்சர் விஜய்க்கு என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நவோதயா வாய்ப்பு இழந்துடாதீங்க. திமுக செய்த தவறை நீங்க செய்யாதீங்க. திமுக அநியாயத்துக்கு பல கிராம மக்களை ஆட்சிக்கு வந்த உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசினது நீங்க பாத்திருப்பீங்க. எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் என்னைக்குமேன்றதையும் சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமா, பொதுவா அவங்க இருமொழி கொள்கையுடைய ஆதரிப்பாளர்களா இருந்தும் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் விக்னேஷ்ஜி, நேர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, தமிழக அரசாங்கம் தொடுத்த மேல்முறையீட்டு மனு, நவோதயா ஸ்கூல்ஸ் தொடர்பாக எல்லா மாநிலங்கள்லயும் அந்த பள்ளிகள் இருக்கு, அது ஏன் தமிழக அரசாங்கம் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு காட்டமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. 3 வாரங்களுக்குள்ள பதில் அளிக்கணும் என்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ முதல்ல எல்லார்ட்டையும் அந்த நவோதயானா என்ன நம்ம பேசுவோம். ஸோ ஒரு எஜுகேஷன் ரிசர்ச் பத்தி ஒரு ஸ்டடி இருக்கு. அது வந்து ஆனுவல் ஸ்டடி ஆன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசர் ஸ்டடி. அதுல வந்து 52% தமிழ்நாட்டில் இருக்கிற ரூரல் பசங்க, வில்லேஜஸ்ல இருக்கிற பசங்களால 5ஆம் கிளாஸ் பசங்களால 2ஆம் கிளாஸ் புக்குக்கு மேல அவங்களால படிக்க முடியல. அதாவது நாம வந்து இன்புட் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் ஸ்கூல்ல ஆக்சஸ் இருக்கு, அணுகுமுறை இருக்கு, ஆனா படிப்போடைய லெவல் நல்லா இல்லைன்னு திருப்பி 2023, 24, 25 தமிழ்நாடு வந்து பேக்வர்டா இருந்துச்சு. அதாவது நம்ம ரூரல் ஏரியாஸ்ல பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, ஆனா அந்த அளவுக்கு நல்லா படிக்கலன்னு ரொம்ப கிளியரா வந்துச்சு. நம்பர் 1. நவோதயானா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. நவோதயானா 4-5 பேர் சேர்ந்து இந்த பிஜேபி வந்து ஹிந்தி திணிக்கிறதுக்கு என்னமோ ட்ரை பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நவோதயா பிஜேபியால ஆரம்பிச்சதே இல்லை. எனக்கு பல வித்தியாசங்கள், வேற்றுமைகள் காங்கிரஸோட இருந்தாலும் 1986 காங்கிரஸே கொண்டு வந்தது நவோதயா. அது வந்து வாஜ்பாயால 2000 இப்ப மோடிஜியாலவும் அது வந்து புஷ் ஒரு இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்து கொண்டு வர பார்க்கலாங்க. நம்பர் 1. நவோதயாவுக்கும் தமிழ்நாடுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குதே? 650 நவோதயா ஸ்கூல் இந்த இந்தியாவில எல்லாம் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல ஒண்ணு கூட இல்லை. இந்த நவோதயா ஸ்கூல்னா என்னங்க, தடுக்கி விழுந்தா ஸ்கூலுக்கு சார்ஜ் பண்றாங்க, டாக்டர்ஸ் இதுக்கு ஹெல்த் கேருக்கு சார்ஜ் பண்றாங்கன்னு நம்ம மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நவோதயா ஸ்கூல்ல 75% எடுக்கிறது ரூரல் சில்ட்ரன், அதாவது கிராமங்கள்ல இருக்கிற கிராமவாழ் மக்களுடைய பசங்கள்ல யாரு ஆல்ரெடி அவங்க கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்களோ அவங்களை எடுத்து. நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு ரெசிடென்ஷியல், நீ வீட்டுல இருந்து வந்துட்டு போறது இல்ல, ஒரு மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல லவ் டேல் மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்கு, அது மாதிரி ஹாஸ்டல்லயே அவங்களுக்கு அங்க எஜுகேஷன், உடற்பயிற்சி எல்லாம் கத்து கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, தங்குவது ஃப்ரீ, 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, துணிமணி ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புக்ஸ் அத்தனை புத்தகங்களும் புது புத்தகங்கள் ஃப்ரீ. அதை நான் பார்த்திருக்கேன் அந்த வீடியோலயே. அந்த புத்தகங்களை தூக்கி போறதுக்கு பேகும் ஃப்ரீ. அப்ப வந்து நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம கிராமத்துல வாடுற விவசாயியோட பையன் கொஞ்சம் நல்லா படிக்கிறவனா இருந்தா
அந்த விவசாயிக்கு எந்தவித ஒரு ட்ரபுளும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. அந்த பையனை கம்ப்ளீட்டா தத்து எடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு கத்திட்டு இருக்கிறீங்களே, ஹிந்தியும் கத்துக் கொடுக்குறாங்க. ஏன்னா அது சிபிஎஸ்இ சிலபஸ், சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல் எஜுகேஷன்ல ஹிந்தியும் கத்துக் கொடுப்பாங்க. ஆனால் கத்துக் கொடுக்கிற மெயின் மொழி, பிரதான மொழின்னு சொல்லுவோம், பிரீமியர் லாங்குவேஜ் தமிழ் தான். ஸோ தமிழ்லே நம்ம பசங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்லயே எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஆங்கிலமும் இந்த பூமியியலும் விஞ்ஞானமும் எல்லாமே அவங்க தமிழ்ல தான் படிப்பாங்க, வேற எந்த மொழியிலும் படிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பீரியட், 2 நாளுக்கு ஒரு பீரியட் ஹிந்தியும் கத்துப்பாங்க. அதை எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? அவ்வளவுதான். ஆரம்பத்துல அப்படிதான் அவங்க கொண்டு வருவாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்திய வந்து அவங்க கட்டாயப்படுத்திடுவாங்க, திணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள். ஹிந்தியையும் ஹிந்துவையும் அடின்னு ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, திமுக, அந்த விஷயம் தான். கடவுளை நம்பினவ முட்டாள் சொன்னால அந்த விஷயம் தான். எப்படி ஹிந்தி 8வது கிளாஸ், அதாவது 12 வருஷம் வரைக்கும் நான் வந்து என் தாய்மொழியில படிச்சுட்டு இருக்கிறேன். ஏனென்றால் தாய்மொழியில படிச்சாதான் நல்லா ஏறுங்கிறதும் விஞ்ஞான ரீதியில ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதை வந்து நம்ம புதிய கல்வியுடைய திட்டம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அதையும் போட்டிருக்காங்க. அதையும் நான் படித்தேன், அந்த 86 பேஜ்ல. இது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 12 வயசு ஆகுறது, 12 வயசு ஆகுறது வரைக்கும் ஒருத்தன் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் தமிழ்ல மட்டும் படிச்சா, ஒரே ஒரு 3 கிளாஸ் மட்டும் ஹிந்தியில் படிச்சா எப்படி அவனுக்கு ஹிந்தி திணிப்பாகும்? அது மட்டும் இல்ல, இன்னும் விஷயம் இருக்கு விக்னேஷ். 9ஆம் கிளாஸ்க்கு மேல ஒரு வருஷம் அவங்களுக்கு பிடித்த மாநிலத்துல போய் திருப்பி இலவசமா இதே ஜியாகிரபி ஹிஸ்டரி தான் அங்க, ஆனா அங்க அந்த மொழியில படிக்கலாம் அல்லது ஆங்கிலத்துல படிக்கலாம். அப்ப வந்து இன்னொரு மொழிக்கு, இன்னொரு ஒரு பாரம்பரியத்துக்கு, இன்னொரு ஒரு கல்ச்சருக்கு அவனுக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகுது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்துடுறான். 10ஆம் கிளாஸ் படிச்சு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறான் எல்லாம் தமிழ்ல. அப்ப வந்து தமிழும் நல்லா வந்துடும், இங்கிலீஷும் நல்லா வந்துடும். ஏன்னா 10ஆம் கிளாஸ் எக்ஸாமுக்கு ஆங்கிலத்துல வந்து இந்த அரித்மெட்டிக், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் மட்டும் ஆங்கிலத்துல வந்துருது. ஸோ அவனை ஐஐடி போறதுக்கு ரெடி பண்றாங்க. 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் கூட அவன் வந்து அப்ப வந்து 3 மொழி அவனுக்கு தெரியும். அதுக்குள்ள ஆங்கிலத்துல எல்லா மொழியும் 10 கற்றுட்டு இருப்பான், தமிழை விட மாட்டோம். பிளஸ் ஹிந்தி அவன் விட்டுட்டு வேணா இன்னொரு மொழி கூட எடுத்துக்கலாம், மலையாளம், தெலுங்கு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த 12 வருடங்கள், அதாவது ஒரு 16 வயசு வர்றதுக்குள்ள ஒரு 6-7 வருடங்கள்ல ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி 1 மணி நேரம் ஒரு ஹிந்தி படிக்கிற ஒரு குழந்தை, அட்லீஸ்ட் ஒரு ஹிந்தி படத்துக்கு போனா புரியும், ஒரு ஹிந்தி ஸ்டேஷன்ல எழுதி வச்சிருந்தா தெரியும், டெல்லிக்கு போனா பேச முடியும். அது தவிர எங்க ஹிந்தி திணிப்பு? அவன் நம்மளோட நல்லா தமிழ் பேசுவான். ஏன்னா புவியியல், விஞ்ஞானம் எல்லாம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் தமிழ்ல படிக்க போறான். அணுமா, ஆட்டம்னு சொல்ல மாட்டான். ஸோ எல்லா வகையிலையும் இது வந்து ஒரு ஹிந்தி திணிக்காத விஷயம் தான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஹிந்தி வேணாம்னா 3 மொழின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஹிந்தி வேணாம், மலையாளம் எடுத்துக்கிட்டோம், தெலுங்கு எடுத்துக்கிட்டோம். அப்ப வந்து அவனுக்கு 12 வயசு வரைக்கும் ஹிந்தியே இருக்காது, தெலுங்கு இருக்கும், தமிழ் இருக்கும், ஆங்கிலம் இருக்கும். அந்த ஒரு பேரா, ஏன்னா நேஷனல் லாங்குவேஜ் சிபிஎஸ்இ ரூல்ஸ், அது 25 மாநிலங்களை யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் அந்த கொஞ்சம் ஹிந்தியை கத்துக்கணும், ஒரு சொட்டு மாதிரி. அது கூட 10ஆம் கிளாஸ்க்கு வரைக்கும் அதையும் டிராப் பண்ணிடலாம் வேணும்னா. அப்ப புதுசா இன்னொரு மொழி கத்துக்கலாம். ஸோ மக்களே, தயவு செய்து நேயர்கள் இதெல்லாம் மற்றவங்க கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ரூரல் ஏரியா இருந்துச்சுன்னா அந்த பசங்களை நவோதயாக்கு கொண்டு வாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல இது வந்து முதலமைச்சருக்கு போச்சுன்னா, முதலமைச்சர் இதை கேட்டாருன்னா நிச்சயமா நவோதயா ஸ்கூல்ஸ் கொண்டு வரலாமே, வேற பிரச்சனை இல்லை, அதை போட்டுடலாம் நான் அவர் சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால நம்ம பசங்களுக்கு நல்ல வாய்ப்பு இழக்கிறோம். அது மட்டும் இல்லை, எம்எல்ஏட பையனா போட ஃப்ரீ எஜுகேஷன் நவோதயாலாம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ல இந்த தேர்வு பெற்று அதுல இருக்க கொஞ்சம் பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், சிபிஎஸ்இ எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த சமச்சீர் கல்வி விட்டு இதுக்கு வருவாங்க. ஸோ நமக்குள்ள இருக்கிற கிராம வயலும் வார்ப்புலையும் கிராமத்திலையும் இருக்கிற டேலண்ட்டை மேல கொண்டு வர்ற ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தை தயவு செய்து பிளாக் பண்ணாதீங்க. அப்படி ஓகேன்னு சொன்னாங்கன்னா எங்க ட்ரஸ்ட் மூலமா கூட நிச்சயமா நாங்களும் பல சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கிற கிராமங்கள்ல போய் நவோதயா ஸ்கூலை வளர்த்து, நம்ம பசங்களை வளர்த்து, இந்த பசங்க நிச்சயமா ஐஏஎஸ் தேர்வு எடுப்பாங்க, நிச்சயமா ஐபிஎஸ் ஆவாங்க, நிச்சயமா ஐஐடிக்கு போவாங்க, நிச்சயமா இன்ஜினியரிங் போவாங்க. அப்போ கூட
ஒண்ணுக்கும் உதவாத ஒரு சிலர் இது ஹிந்தி திணிக்கிறது, இது ஹிந்தி திணிக்கிறதுன்னு சொல்லி அவங்க இன்னும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இதுதான் பப்ளிக்கு நவோதயா ஸ்கூல்ஸ் பத்தி கத்துக்க வேண்டிய விஷயம். மக்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நவோதயா நீங்க அந்த வெப்சைட்டுக்கு போய் எந்தெந்த ஸ்கூல்ஸ் நடத்துறாங்களோன்னு பார்த்து அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட கூட நீங்க பேசி ஹிந்தி திணிக்கிறாங்களா இல்லையான்னு கத்துக்கலாம். அநியாயமா ஓசியா கொடுக்குறான் அங்க இருந்து. நான் ட்ரீட் உனக்கு வந்து கல்வி கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், எஜுகேஷன் கொடுக்குறேன், புக்கு கொடுக்குறேன், கிராமத்துல கொடுக்குறேன். இது மட்டும் இல்ல, கடைசியா 2 விஷயம் நான் சொல்லணும் விக்னேஷ். ஓகே. தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு ஸ்பெஷல் சலுகை அவங்களுக்கு ப்ரிடாமினண்டா அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா கொடுத்து அவங்களை எடுத்துக்கொண்டு வர போறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நாளைக்கு IAS IPS ஆஃபீஸர்ஸ் ஆகணும். 33% பெண்களுக்கும். ஸோ எந்த பெண்களுக்கு நம்ம உதவி பண்ண நினைக்கிறோமோ, எந்த தாழ்த்தப்பட்ட நம்ம தலித் சகோதரர்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறோமோ அவங்களுக்கும் நல்லது பண்ண முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? எல்லாமே நம்ம எது சொன்னாலும் அதுக்கு கரெக்டா ஒரு பதில் அதுல இருக்கு. அந்த அளவுக்கு செஞ்ச திட்டம். தமிழ்நாடுக்கும் நவோதயா பள்ளிகள் வரணும். 20-30 பள்ளிகள் வந்தா கர்நாடகால 32 இருக்கு. அண்ணானப்பட்ட கேரளா, நீ ஹிந்தி திணிக்கிறேன்னு சொல்ற கேரளா நியர்லி 20 ஸ்கூல் 18 இருக்குன்னு நினைக்கிறேன். 17-18 ஸ்கூல் இருக்கு. ஏன் தமிழ்நாடுல ஒண்ணும் இல்லை? நம்மளுடைய தவறு. ஹிந்தின்னு பார்த்து தேவைப்படாம பயந்துட்டு இருக்கிறோம். அது ஜாலியா அதை வரவேற்றுட்டு ஆமாப்பா நான் ஹிந்தியும் பேசல. நீதிமன்றமும் இதே கேள்வியை தான் எழுப்புறாங்க. கடந்த ஆட்சி ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புது அரசாங்கம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, உங்க கொள்கை என்னன்றதையும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காங்க. வந்து கல்வி அமைச்சருக்கும் என்னுடைய வேண்டுகோள், நமது முதலமைச்சர் விஜய்க்கும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நவோதயா வாய்ப்பு இழந்துராதீங்க. திமுக செய்த தவறை நீங்க செய்யாதீங்க. திமுக அநியாயத்துக்கு பல கிராம மக்களை ஆட்சிக்கு வந்த உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசினது நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் என்னைக்குமேன்றதையும் சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமா, பொதுவா அவங்க இருமொழி கொள்கையுடைய ஆதரிப்பாளர்களா இருந்தும் இவங்களுடைய நம்முடைய கிராம மக்கள் இருக்கிற நல்ல பசங்களுக்கு IAS IPS பைலட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அந்தந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏத்தா போல அங்க இருமொழி கொள்கையை விட்டுட்டு அங்க மும்மொழி கொள்கையை எடுத்தா அது தப்பு இல்லைங்கிறது என்னுடைய விண்ணப்பம். மழைக்கால கூட்டத்தொடர் 20ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. மத்திய அரசாங்கம் பல்வேறு பில்ஸை வந்து பாஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்னென்ன மாதிரியான பில்ஸ் எல்லாம் இந்த பார்லிமெண்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர்ல எடுத்துட்டு வர போறாங்க? ஸோ 6-7 ரொம்ப சுவாரஸ்யமான பில்ஸ் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான மழைக்கால கூட்டமுடைய மசோதா என்னன்னா இன்கம் டேக்ஸ். அதாவது இன்கம் டேக்ஸே கம்ப்ளீட்டா மாத்தி சிம்பிளிஃபை பண்ணி ஒருவேளை கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தமிழ்நாடு இந்தியா பெரிய அமௌண்ட் ஓட் வருது அவங்க கிட்ட இருந்தா, எல்லா எக்கானமி பொருளாதாரமே அவங்க கிட்ட தான். ஆனா அவங்களுக்கு தான் டாக்ஸ் உடைய பர்டனும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வருமான வரியுடைய அதை சிம்பிளிஃபை பண்ணி அதை எளிமையாக்கி ரொம்ப அந்த ஸ்லாப்ஸ்ன்னு இருக்கு அந்த தளங்களை வந்து எளிமைப்படுத்துறதுக்கு ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து மார்ச்ல அதை பத்தி பேசுறாங்க. இப்ப திருப்பியும் அதை வந்து கொண்டு வந்து இன்கம் டேக்ஸ் ஆர்டினன்ஸ் அதுல இருந்து பிரகடனம் அதுல இருந்து மாற்றி ஒரு மசோதாவை கொண்டு வந்து மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபாரின் ரிட்டர்ன்ஸ். அதாவது பல இந்த சோகால் ட்ரஸ்ட்ஸ் இருக்கு. ஒரு ட்ரஸ்ட்னா FCRA அறக்கட்டளையில வந்து அங்க இருந்து ஒரு இட்டலியில இருந்தோ ஒரு ரோம்ல இருந்தோ வாட்டிகன்ல இருந்தோ அது மாதிரி இடங்கள்ல இருந்து வரும். அது வந்து குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக அனுப்பப்படும். அது இங்க பயன்படுத்துவாங்க. அதை பிளாக் பண்ணி எதுக்காக நீங்க கொண்டு வர்றீங்க, இது நீங்க கொண்டு வர்றது ஸ்கூலுக்கு தானே, அப்ப அந்த ஸ்கூல் மட்டும் அதை வச்சு கட்டுங்க, வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்கன்னு ஓரளவுக்கு டிரான்ஸ்பேரன்சியை கொண்டு வர்றதுக்கு, எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஓப்பன்னஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த FCRA பில். என்ன முக்கியமான விஷயம்னா பல மேலைய நாடுகள்ல இருந்து நமது நாடை கொஞ்சம் டீஸ்டபிளைஸ் பண்ணி பிரச்சனை பண்றதுக்கே அங்கிருந்து காசு அனுப்புவாங்க. ஆனா ஒரு அறக்கட்டளைக்கு அனுப்பி என்னமோ நல்லதுக்கு பண்ற மாதிரி அனுப்புவாங்க. நான் என்ன சொல்றேன், மடியில கனம் இல்லைன்னா உனக்கு எதுக்கு பயம், என்னன்னு காட்டிட்டு வாங்கிக்கோ காசு. அது வந்து டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கோ ட்ரக்குக்கோ டெரரிசம்கோ தேவையில்லாத மதமாற்றத்துக்கோ பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீ ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்கூலுக்கோ
ஊனமுற்றோருக்கு உதவி செய்யறதுக்கு வந்துச்சுன்னா அதுல பெரிய ஒரு ஒரு தடை இருக்காது. ஆனா ஆவணங்களோ ஆதாரங்களோ ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு அப்புறம் அது கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு எஃப்சிஆர். ஏன்னா ஒரு சில மதங்கள் மத மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதே இப்படி அறக்கட்டளைகள் மூலமாக தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய எலெக்ஷன்ஸ் சில பேர் ஜெயிக்கிறது கூட அதனால தான் இருக்கலாம். இந்த நிறைய பேர் நினைக்கிறேன் அவங்களோட கூற்று இருக்கு. ஸோ பல மாற்றங்கள் இருக்கிற எஃப்சிஆர்ஏ சட்டத்தின்படியே வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் ஃபண்ட் எல்லாம் வந்து டெல்லியில வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்தது ட்ரஸ்ட்டுக்கு போகுது. அப்ப அந்த இடத்துல சரியா கண்காணிக்கலன்றதை நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது இந்த லூப் ஹோல்ஸ் இருக்கு. டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துடும், இல்லை தூத்துக்குடிக்கு வந்துடும், அது மாதிரி போயிடும், அவர் கொச்சினுக்கு போகும். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு சில லூப் ஹோல்ஸாக அப்படி செய்தும் அந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி டக்குனு வருதுனாலதான் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக அது இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்றாங்க, ஸ்க்ரூவை டைட்டன் பண்றாங்க. ஒருவேளை நான் கேள்விப்பட்டது என்னன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு அறக்கட்டளையும் ரொம்ப தெளிவா அக்கௌண்ட்ஸ் காட்டி இதை இங்கிருந்து எடுத்தோம், இதை பயன்படுத்தணும், இது வந்து ஊனமுற்றோருக்கு வந்துச்சு, நான் வந்து 10 ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிக்கிட்டேன், இல்ல எந்த ஊனமுற்றோருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு காட்டுன்னு கேட்கறது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அறக்கட்டளையில வந்து கையாளுறவங்க வந்து நூற்றுக்கணக்கான கோடிகளை கையாளும் போது அவங்க வந்து பண்றது வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஆனா போறது பென்ட்லிலையும் ரோல்ஸ் ராய்ஸையும் அப்பேற்பட்ட ஒரு ஜாகுவார்லையும் தான் போவாங்க. ஸோ அதை கொஞ்சம் தனி மனிதனுக்கும் ஒரு நீதி வரணும்னா கொஞ்சம் இவங்க பயந்து பண்ணணும். அப்படி இருந்தும் அவங்க பண்ணுவாங்க வச்சுங்க. ஆனா ஆடம்பரத்தோட அட்டகாசமா பகிரங்கமா பண்றது பதில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ எஃப்சிஆர்ஏ பில்லுங்கிறது 2வது முக்கியமான பில். 3வது முக்கியமான பில் என்ன பொறுத்த வரைக்கும் நேஷனல் பிளாக், நேஷனல் சிம்பிள், எந்தவித ஒரு தேசிய சின்னம் இருந்தாலும் அதை அவமதிக்க கூடாது, மானம் கொடுக்கணும். அது நான் சொல்லலைங்க, அம்பேத்கர் அப்ப இருந்து கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப தெளிவா இருக்கு. யூ கேனாட் டு டிஸ்ஆனர் டு நேஷனல் பிளாக், டிஸ்ஆனர் டு நேஷனல் சாங், இது மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வந்து அது லைட்டா எடுத்திருக்காங்க பலர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்தே மாதரம், குறிப்பிட்ட அளவுக்கு வந்தே மாதரமுக்கு வந்து யாரெல்லாம் நீங்க அதை அப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் முகமது அலி ஜின்னா அப்போஸ் பண்ணாரு, ஓரளவுக்கு அசாத் ஐயா அப்போஸ் பண்ணாரு, கைதி மில்லத் பயங்கரமா அதை அப்போஸ் பண்ணாரு. அதாவது பெண்ணை வந்து நாங்க தாயா மதிப்போம், ஆனா வந்து ஒரு கடவுளா மதிக்க மாட்டோம் ரொம்ப கிளியரா ஜின்னா சொன்னார். நான் என்ன சொல்றேன், நம்ம வாடுறது ஒரு செக்குலர் நேஷன். செக்குலர் நேஷன்ல ஒரு அரசியல் சாசனம் இருக்கு. அந்த சாசனத்துல நேஷனல் சாங்ஸ் 2 இருக்கு. அது ஒண்ணு வந்து ஜனகணமன, இன்னொன்று வந்து வந்தே மாதரம். அதை போய் மாத்தி இந்த வந்தே மாதரமே இல்லாம நீங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணா சரி. அப்படி இல்லாத வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தேசிய கீதத்துக்கு நெக்ஸ்ட், அதுக்கு மதிப்பு கொடுக்கதான் செய்யணும். ஏன்னா நேஷனல் பிளாக் இந்த கலர் மட்டும் எனக்கு பிடிக்காது, நமக்கும் காவி கலருக்கும் செட் ஆகாது, அதனால நான் அதுக்கு மதிக்க மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? அதான் சொல்றாங்க. அண்ட் நம்ம ஆளுங்களும் அதோட சேர்ந்து தமிழ்நாட்டிலும் வந்தே மாதரம் வந்து ஆஃப்டர் ஆல் வந்தே மாதரம் வந்து ஜனகண மனகதி இல்லையே, ரொம்ப கிளியரா கான்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்கு. அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து ஒரு ஜனகண மனகதிக்கு கொடுத்த முக்கியத்துவம் நம்ம வந்தே மாதரத்துக்கு கொடுக்கலன்னா கூட இந்த 2மே இன்டர்சேஞ்சபிள் நேஷனல் சாங்ஸ், தேசிய கீதங்களாக கருதப்பட வேண்டும் என்ற வார்த்தைகள் பட்டாபி சீதாராமரையா, கோபாலசாமி ஐயங்கார், நம்ம ஐயா அம்பேத்கர், பாபா சாஹிப் ஐயங்கார் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா ஏன் அதை வந்து மாத்தி அடிக்கிறாங்க? ஸோ இந்த மசோதா என்ன, நீ வந்தே மாதரம் பாடினா கூட எழுந்து நிற்கணும், நீ வந்தே மாதரம் ஒரு பயபக்தி இருக்கணும், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது வந்து எங்களுடைய தேசிய கீதம்னு கொண்டு வர போடுறாங்க. ஜெயில கூட போடலாம், பெனல்டி ஃபைன் பண்றான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசியவாதிங்கிற முறையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வந்தே மாதரம் அருமையான ஒரு பாடல், அந்த கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பிளாக் மேல நடக்கக்கூடாது, இது மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வரணும். அது 3வது. 4வது, தமிழ்நாடுல வந்து எவ்வளவு டிவிஎஸ் கம்பெனி இருக்கு, எவ்வளவு சிடிஎஸ் இருக்கு, எவ்வளவு டிசிஎஸ் இருக்கு. 80%, 90% எம்எஸ்எம்இ, மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ். 5 கோடி டர்ன் ஓவர், 6 கோடி டர்ன் ஓவர், 10 கோடி டர்ன் ஓவர், 50 கோடி டர்ன் ஓவர் இருக்கு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ். இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பல பிரச்சனைகள் வருது. இப்போ வாரால பல பிரச்சனைகள் வந்துருச்சு, வரியால பிரச்சனை வருது. இவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த பெரிய அளவு ஆண்டர்பிரனர்ஸ், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், நிறைய ராஜஸ்தான், பல ஆண்டர்பிரனர்ஸ், எம்எஸ்எம்இஸ், இந்த ஆண்டர்பிரனர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு வழி வகுத்து கொடுப்பதற்காக ஒரு மசோதா வருது. எம்எஸ்எம்இ அவங்களுக்கு ஈஸியாக்கி அவங்களுக்கு பல சாப்ஷன் இருக்கு, பல விஷயங்கள்லாம் இருக்கு, அதை எடுக்க முடியும் அந்த அட்வான்டேஜஸ். ஆனா ஒருத்தர் எடுத்து சொன்னா அவங்க ஆதாயம் பெறலாம். அது கூட வர்ற அந்த மழைக்கால
பாராளுமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் இருக்கு. பலருக்கு தமிழ்நாடுல மெட்ராஸ், அம்பத்தூர், ஓஎம்ஆர், பல இடங்கள்ல இருக்கிற நமது கோயம்புத்தூர் டு கொச்சின் காரிடார் நூற்றுக்கணக்கான சின்ன 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 இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன டெக்ஸ்டைல்ஸ் இருப்பாங்க. திருப்பூர், பவானி, ஈரோடு, ஃபுல் கொங்கு நாடு எல்லாம் ஆண்டர்பிரனர்ஸ். மற்றவனுக்கு கொங்கு நாடுல மற்றவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது. ஆண்டர்பிரனர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தாக்கம் வரும். வருங்கால மழைக்கால இந்த மசோதா பாஸ் பண்ணாங்க. இல்ல சார், இதுல இன்னொன்னு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த இதுவும் கொண்டு வர போறதாவும், தொகுதி மறுவரை இதையும் கொண்டு வர போறதாவும் பேசப்படுது. முக்கியமான விஷயம் கரெக்டா நான் மறந்துட்டேன், கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. நோ, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்னோட பிளான் இல்ல, அம்பேத்கர் ஐயாவோட பிளான். பின்ன எப்படி பின்ன எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து 2024 26 பண்ணோம், எம்பி எலெக்ஷன் 24 பண்ணோம். ஏனென்றால் காங்கிரஸ் வந்து நமது திமுகவையும் அதிமுகவும் மாத்தி மாத்தி கவர்மெண்ட்டை கலைச்சாங்க. கவர்மெண்ட்டை கலைச்சு கவர்னர் ரூல் கொண்டு வரும்போது 2-3 வருஷம் தள்ளி போயிடுது. அப்போ எம்பி எலெக்ஷனோட அது வர முடியல. ஒரிஜினலா 1952, 57, 62 எல்லாம் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் இருந்துச்சு. அப்கோர்ஸ் பஞ்சாயத்து போர்டு அதெல்லாம் வரல. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லும் பொழுது பஞ்சாயத்து போர்டு, கார்பரேட்டர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி எல்லாமே வந்துடும். ஒரு முறை தொகுதியில இருந்து, சின்ன ஒரு கவுன்சிலர் தொகுதியில இருந்து நாம எம்பி தொகுதி வரைக்கும் நம்ம ஓட் பண்ண போறோம். இது வந்து ஒரு அம்பேத்கர் ஐயா வந்து பிளான் பண்ணதோட இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டெப். இப்படி பண்ணோம்னா பல்லாயிரம் கோடி, எவ்வளவு பல ஆயிரம் கோடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு நம்ம சேவ் பண்ணுவோம். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி, எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி. இப்படி பண்றதுக்கு பதிலாக நீங்க ஒரு கிளப் எடுத்துக்கோங்க, ஒரு ஜிம்கானா கிளப், மெட்ராஸ் கிளப், ரேஸ் கிளப், காஸ்மோபாலிட்டன் கிளப், எந்த கிளப் இருந்தாலும், ஊட்டி கிளப், ஒரு எலெக்ஷன் தான் இருக்கும். அது எனக்கு பிரசிடென்ட்டுக்கு சோன்சோ, செக்ரட்டரிக்கு சோன்சோ, அது மாதிரி முடிஞ்சிடும். அதே போலதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். எனக்கு இப்ப இவர் எம்எல்ஏ வேணும், எம்பி இவர் வேணும், ஏன்னா அவர் சென்ட்ரோட இருக்காரு, கார்பரேஷன் கவுன்சிலர் இவர் வேணும், ஏன்னா ஒரு டீசன்ட் மேன். நம்மளால யோசிச்சு மக்கள் ஓட்டு போடணும். அதாவது எப்படின்னா, என் பேரன் சொன்னா இந்த வாட்டி ஒரு வாட்டி ஒன்றும் போட்டுருங்க, அப்படி போடக்கூடாதுங்க, யோசிச்சு போடணும். அப்படி யோசிச்சு போட்டா எல்லாரும் ப்ராப்பரா பண்ணலாம். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற கோட்பாடு ஒரு ரொம்ப நல்ல, ஏன்னா விஷயம் ஒரே வாட்டி தான் நம்ம எலெக்ஷன், ஒரே வாட்டி தான் ஸ்பெண்ட், ஒரு வாட்டி தான் தேர்தல் ஆணையம் வரும். அந்த 1000-2000 கோடி நான் ஒரு ஸ்டெப் மேல போவேன். ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாம் சேமிக்கும் அந்த 2000 கோடியோ 1500 கோடியோ ஊனமுற்றோர்களுக்கோ, அல்லது நம்ம தலித் சகோதரர்களுக்கோ, அல்லது பெண்களுக்கோ, அல்லது குருடானவங்களுக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாமே. இந்த 1000 கோடியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமே. எங்களுக்கு தனியா எலெக்ஷன் வச்சாதான் தெரியும். நாங்க எங்க கெத்து மாநிலத்தை காட்டணும், எங்க சென்ட்ரோட எங்களுக்கு வேணாம் சொல்றவங்க எல்லார்ட்டையும் சொல்லுவேன், அந்த ஒரு நாடு ஒரு தேர்தல். இப்ப 2வது ஸ்டெப், அப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் செய்யணும்னா ரூல்ஸ் படி டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணணும். அதுக்கு அந்த டீலிமிட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், எப்படிங்க 5 கோடி மக்களுக்கு இருக்கிற ரூல் எப்படிங்க 10 கோடிக்கு செட் ஆகும்? ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணி ஒரு எம்எல்ஏ தொகுதினா அது வந்து 2 லட்சம் பேர் இருக்கணும். ஒரு எம்பி தொகுதினா அந்த 12 லட்சம். இல்ல நாங்க அப்படியே வச்சு ஓட்டிப்போம், பரவாயில்ல 25 லட்சம் ஒரு எம்பி தொகுதிக்குன்னா எப்படி அந்த எம்பி ஆள் அங்க இருக்கிற மக்களுக்கு நீதி செய்ய முடியும்? நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. எண்ட் யூசருக்கு எப்படி போக முடியும்? அந்த ப்ரொபோர்ஷன் மாறாம இருந்து, இப்போ உடனே நம்மளால என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த இந்திக்காரங்க வந்து அவங்க ஜாஸ்தியா எடுத்துப்பாங்க, ப்ரோ ரேட்டாவை தானே இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு இப்ப எவ்வளவு இருக்குதோ அதுக்கு 1.5, இப்ப 100 இருந்தா 150 ஆக போறாங்க. இப்ப நமக்கு வந்து இது வரைக்கும் இப்ப 234 எம்எல்ஏ இருந்தா இன்டூ 1.5, அது வந்து half of that is 165, 172. அந்த 234 plus 172 ஆட் ஆகி 400 எம்எல்ஏக்கு வந்து நிற்கும். நான் என்ன சொல்றேன், 400, அதுல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த எலெக்ஷன்ல ஃபுல் பிக் பர்சன்டேஜ் பெண்களுக்கு. இது வரைக்கும் இருக்காத 33% ஒதுக்கீடு பெண்களுக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, 400 எம்எல்ஏல 130 எம்எல்ஏ பெண்களா இருப்பாங்க. அங்க ஓப்பன் கிளாஸா இருக்கலாம், ஷெட்யூல் கிளாஸா, ஆனா பெண்களா இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், ஒரே டைம்ல நீங்க வந்து 130 பெண்களுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு மசோதா எப்படி தப்பா இருக்க முடியும்? அதே போல ஒரு இடத்துல, ஆமா எம்எல்ஏல யூபியில நிறைய இருக்கு நம்பர், அப்ப வந்து அந்த 80 எம்பி இருக்காங்க. ஸோ அடுத்த முறை வரும்போது 120 எம்பி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். ஆனா ப்ரோ ரேட்டாவா ஏறும்பொழுது 120 நமக்கு வந்து 40ல இருந்து 60க்கு போகும், அவ்வளவுதான்.
ஆனா இன்னும் 60 பேர் இருப்பாங்கன்னா அப்ப வந்து ஜனத்தொகையே பெருக்கம் இல்லாம, ஜனப்பெருக்கம் இனப்பெருக்கம் ஒண்ணும் இல்லாம அப்படியே அமுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சோ என்ன கேட்டா, எனக்கு தெரியும் நம்ம பேசும்பொழுது போன முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை வந்து நம்ம திமுக அமைச்சரா இருந்த தியாகராஜன் ரொம்ப அதை வந்து எதிர்த்து பேசியிருந்தார். அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். டெஃபினட்டா அந்த ப்ரோ ரேட்டா பண்ணணும், பெண்களுக்கும் பண்ணணும், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த 3ம் பண்ணோம்னா தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கு இதனால என்ன நான் சொல்லவா? 26 எலெக்ஷன் வந்துச்சுல்ல, 29 வந்துடும். எம்எல்ஏ எலெக்ஷனும் வந்துடும், எம்பி எலெக்ஷனும் வந்துடும், கவுன்சில் எலெக்ஷனும் வந்துடும், எல்லா பஞ்சாயத்து எல்லா எலெக்ஷனும் வந்துடும். ரெடியா இருங்க. அதுல வந்து 130 1 in 3 பெண்களா இருப்பீங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். ஒரு வழியா ஒரு ஏமாற்றத்தை தூக்கியாச்சு திமுக. இந்த மாற்றத்தை கொண்டு வந்து ஜனநாயகத்தை, நிஜமான ஒரு ஜனநாயகத்தை சேர்ந்து கொண்டு வருவோம். அதுக்குள்ளார இப்ப இருக்கிற விஜய ஒரு தாவைக்காவும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா 3 வருஷத்துல மக்கள் அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டுவாங்க. அது ஜனநாயகம் தான், போடட்டும். ஆனா திருப்பியும் சொல்றேன், என் பேத்தி ஒரே வாட்டி விஜய்க்கு போட்டார் சார், போட சொன்னார் சார்னு சொல்லக்கூடாது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, கரப்ஷன் ஒழிச்சிருக்காரு, இப்ப ஊழல் இல்ல, லஞ்ச லாவண்யம் இல்ல, அதுக்காக நான் போடுறேன்னா போடுங்க, அது நல்லது, அது சரி. யாரு நல்லவங்களோ யாரு வல்லவங்களோ ஜெயிக்கட்டும். வரும் 2029 எலெக்ஷன்ல அது வெறும் எம்பி எலெக்ஷன் இல்லாம எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகும். எல்லா தொகுதி எல்லா தேர்தல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் வருகின்ற ரொம்ப பெரிய டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் எலெக்ஷன் இப்போ அந்த பில் வந்து இப்ப 2026 மழைக்கால செஷன்ல வந்துட்டு இருக்கு.